ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் வந்துட்டு இந்த மாதிரி கீறி விட்டுருக்கேன். ரெண்டாக வெட்டக்கூடாது, இந்த மாதிரி. ஒரு கேரட்டு, ஒரு 3 பச்சை மிளகாய். இப்போ வந்து நான் நயம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப் போல் நயம் பருப்பு. இதை வேக வச்சு எடுத்துடலாம். பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம தண்ணி ஒரு கப் போல் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது கூட வந்து நான் காயப்பொடி ஆட் பண்ணுறேன். ஒரு அரை டீஸ்பூன் போல் காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். தாளித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிறோம்ல பருப்பு, அதையும் சேர்த்துடலாம். நான் 1 கப் போல் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். ஒரு தடவை வதக்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல சாம்பார் பொடி தண்ணி, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து தேவைக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவைக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கூடவே தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோத்துக்கு குழம்பு வேணுமோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கேரட்டு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். நல்லா வேகட்டும். இடையில நீங்கள் வந்து எடுத்து நல்லா கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். வெஜிடபிள்ஸ் வெந்துட்டாலே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.